சந்தேகங்களுக்கு இடம் இருக்கிறது என்பதை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருந்த மருத்துவர்கள் சொல்ல முடியும். பல்வேறு சந்தேகங்கள் பலரால் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்த கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நாம் எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர். அந்த 72 நாட்களை நானும் திறந்தவரும் சென்றிருக்கிறேன். ஒரு முறையோடு நான் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்கவில்லை. நான் ஒவ்வொரு முறையும் மருத்துவமனை சென்று வருகின்ற பொழுது என் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் குடும்பத்தில் இருக்க அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் கூட அவரிடம் பொய் சொல்லிவிடலாமா, நானும் அம்மாவை பார்த்தேன் என்று சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தேன். அம்மாவை நான் பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் பார்க்கவில்லை. எதுக்கு அப்புறம் தினம் போயிட்டே இருக்கீங்க, ஒரு முறை கூட அம்மாவை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு வருத்தவர் கேட்பாங்க. அங்க இருக்குன்னு சொல்ல எனக்கு தானே தெரியும், அவருக்கு தெரியாது. அவர்கள் ஐசிசிஎல்ல இருக்காங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க. அதனால தொற்று நோய் எதுவும் பரவிவிடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதைதான் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், நான் பார்க்கவில்லை என்றுதான் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். சந்தேகத்திற்கிடமான கேள்விகளை நானும் வினாவாக இருப்பதற்கு என்னுடைய மனம் இடம் தரவில்லை.